ஒரு வீட்டில் வச்சிருக்கிற ஒரு வீட்டால் உண்மையாக அந்த வீட்டை நீட்டாக தான் வச்சிருக்காரா இல்லையா அப்படின்டா அவர் வந்து என்னத்தை கவனிக்கணும்? கட்டாயம் நான் என்ன சொல்லுவேன், பாத்ரூமை தான் கவனிக்கணும். ஒரு இடத்துல வீடு வாங்க போகிறோம், அந்த இடத்துல நாங்கள் என்னத்தை கவனிப்போம்? மேபி ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்னால என்ன செய்வார், வீடு வாங்க போகிறோம்டா கட்டாயம் போய் ரூம் பார்க்க மாட்டேன், பாத்ரூமை தான் பார்ப்பார். இந்த டைம் இப்படி இருந்தால் தான் இந்த பாத்ரூம் பார்க்க பெருசாக இருக்கும். பழைய காலத்தில் பாருங்கள் இப்படி பிடிச்சிருவாங்க, இதை திருப்பி இப்படி பிடிச்சிடும், அதை பார்க்க அந்த பாத்ரூம் சின்னதாக காட்டும், குவாலிட்டி இல்லை, அதெல்லாம் ட்ரெண்ட் முடிஞ்சு. இப்போ கட்டாயம் இப்படி தான் பிடிக்கணும். அப்போ தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது அந்த பாத்ரூம் வந்து பெருசாக இருக்கும். இந்த செய்ய கை நடுங்கும், வெட்டும், காயம் படும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த ஒர்க் பாருங்கள், இந்த 45 ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி தான் எங்களோட ஒர்க் வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் வைட் அண்ட் பில்டர்ஸ் நாங்கள் பில்டிங் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதை விட 3 மடங்கு பாத்ரூம் கொடுப்போம். காலத்தில் நம்ம வேறு பாத்ரூம் எங்கே இருக்கும் நார்மலாக இருக்கும், இட்ஸ் ஓகே. பட் இது மாடர்ன் லைஃப். இந்த டைமில் வந்து பாத்ரூம் தான் வீட்டுள்ளே இருக்கும். முந்தி பாத்ரூம் எங்கே இருக்கும், இது இருக்குமே நீட்டாக இருக்காது நினைச்சு கொண்டே பாத்ரூம் தொங்கலை போட்டுறாங்க. இப்போ பாத்ரூம் நீட்டாக தான் இருக்கும், நம்ம நீட்டாக வச்சிருக்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வீட்டுள்ளே கட்டுறாங்க. உண்மை தானே? 3 மாடி 4 மாடி 5 மாடி நத்திங் இன்னும் செய்யலாம். நிறைய பேர் வடிவாக கட்டிருப்பாங்க. பட் அந்த பாத்ரூம் பக்கா குப்பையாக இருக்குமே, அதில் நீட்னஸே இருக்காது. ஒரு கண்ட்ராக்டரில் தரமான ஒர்க்கை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அவர் செஞ்ச பாத்ரூமை மட்டும் பாருங்கள். அவர் செஞ்ச பாத்ரூமில் தான் எல்லா ஒர்க்குமே இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சீவன் ஃப்ரம் வைட் அண்ட் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் இந்த வீடியோவில் என்னதை பற்றி காய்க்க போகிறேன்னு சொன்னால் பாத்ரூம். அதாவது ஒரு வீட்டுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் தான் பாத்ரூம். அந்த பாத்ரூமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி செய்யணும், என்னென்ன மாதிரி செய்யணும், என்னென்ன நீட்னஸ் நாங்கள் கடைப்பிடிக்கணும், அதில் அந்த வர்ற ப்ளம்பிங் சிஸ்டத்துலேருந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துலேருந்து யூஸ் பண்ணுறது எப்படி என்னென்ன மாதிரியான டைல் பிடிக்கிறதுலேருந்து எப்படி செய்திருக்கணும், எப்படி செய்ய போகிறோம்ன்றது தான் இந்த இடத்துல நான் வந்து கதைக்க போகிறேன். நாங்கள் ஆக்சுவலாக இதை வந்து எங்கே கதைக்க போகிறோம்னா, நிகம்புல ஒரு சைட் ஒன்று செஞ்சுருக்கிறோம். அன்னளவான ஒரு பாத்ரூம், அதாவது ஐஃபையாக நாங்கள் செய்யலை, பட் ஒரு நீட்னஸான யாரும் வந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அதாவது வந்தோடனே முகம் சொல்லிக்காமல் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு 100% பர்ஃபெக்டான ஒரு ஒர்க் தான் செய்திருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த கைக்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள், நார்மலாக ஒரு மனுஷன் இருக்காங்க, ஒரு மனுஷனை எப்படி நீட்னஸாக இருப்பான்னு சொல்லி எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது, அவன் உண்மையிலே நீட்டாக இருக்கான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பேன்? மேபி மூத்த கழிட்டு வரலாம், பல்ல திரிட்டு வரலாம், அதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ் போட்டு வரலாம், அதெல்லாம் வச்சு ஒரு மனுஷன் நீட்டானு கண்டுபிடிக்கலாமா? இல்லை. ஒரு மனுஷனை நீட்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனோட காலை தான் செக் பண்ணணும், ஓமா இல்லையா? அவனோட குதிக்கால் க்ளீனாக இருக்குமா இருந்தால் அவன் கட்டாயம் நீட்டாக இருக்கான். இது எந்த கான்செப்ட்? மேபி பிள்ளையாக இருக்கலாம், இது எந்த கான்செப்ட்? மேபி உங்களுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன். மேபி இதில் பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் வச்சிருக்கிற ஒரு வீட்டால் உண்மையாக அந்த வீட்டை நீட்டாக தான் வச்சிருக்காரா இல்லையா அப்படின்டா அவர் வந்து என்னத்தை கவனிக்கணும்? கட்டாயம் நான் என்ன சொல்லுவேன், பாத்ரூமை தான் கவனிக்கணும். ஒரு வீடு எப்படி இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம், நீட்டாகவும் இருக்கும். ஆனால் அந்த பாத்ரூம் நீட்டாக வச்சுருந்தா, அந்த பாத்ரூம் நீட்டாக இருக்குமே இருந்தால், அந்த பாத்ரூம் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறார், அந்த பாத்ரூம் அவர் நீட்டாக வச்சிருப்பார், அவர் கட்டாயம் ரூமை நீட்டாக கட்டாயம் வச்சிருப்பார்ன்றதான் எந்த ஒரு அபிப்பிராயம். அடுத்தது, வீடு வாங்க போகிறோம், ஒரு இடத்துல வீடு வாங்க போகிறோம், அந்த இடத்துல நாங்கள் என்னத்தை கவனிப்போம்? மேபி ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்னால என்ன செய்வார், வீடு வாங்க போகிறோம்டா கட்டாயம் போய் ரூம் பார்க்க மாட்டேன், பாத்ரூமை தான் பார்ப்பார். அதே நேரத்தில் ஒருத்தர் 2க்கு வீடு வாங்க போகிறார், அவர் போயிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஆள், நான் காமனாக நான் பற்றி கதைக்கல, ஒரு ஸ்டாண்டர்டான ஆள் என்ன செய்வார்? கட்டாயம் பாத்ரூம் தான் பார்ப்பார். பாத்ரூம் நீட் இல்லையா? நோ, ரிஜெக்டட். பாத்ரூம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீடும் நல்லா இருக்கும், அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஹெப்பியும் இருக்கும். அதான் இது பழைய காலத்தில் நம்ம வேறு பாத்ரூம் எங்கே இருக்கும், நார்மலாக இருக்கும், இட்ஸ் ஓகே. பட் இது மாடர்ன் லைஃப். இந்த டைமில் வந்து பாத்ரூம் தான் வீட்டுள்ளே இருக்கும். முந்தி பாத்ரூம் எங்கே இருக்கும், இது இருக்குமே நீட்டாக இருக்காது நினைச்சு கொண்டே பாத்ரூம் தொங்கலை போட்டுறாங்க. இப்போ பாத்ரூம் நீட்டாக தான் இருக்கும், நம்ம நீட்டாக வச்சிருப்பன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வீட்டுள்ளே கட்டுறாங்க. உண்மை தானே? ஸோ அந்த வகையில் பாத்ரூம் வந்து கட்டாயம் பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு கண்ட்ராக்டர் ஒரு கண்ட்ராக்டர் வந்து வீடாக கொடுக்க போகிறார், மேபி ஒரு ப்ரொஃபஷனல் கொடுக்க போகிறார். அது கண்ட்ராக்டர் அவர்கிட்ட மெயினாக ஒரு ஸ்டாண்டர்டான என்ன பார்ப்பார்? பாத்ரூமை தான் பார்ப்பார். நீங்கள் செஞ்ச பாத்ரூம் ஃபோட்டோஸாக அனுப்புங்க. மேபி என்னட்ட வர கிளைண்ட்ஸில் 70, 80, 90% நாட்கள் உங்களோட பாத்ரூம் கட்டுங்க, எனக்கு உங்களோட வீடு வேணாம், உங்களோட பாத்ரூம் காட்டுங்க, பாத்ரூம் நீட்னஸ் காட்டுங்க, உங்களோட டைலை காட்டுங்க தான் காட்டுறாங்க. இந்த கிளைண்ட்டும் என்னட்ட அனுப்ப சொன்னது முதலாக பாத்ரூம் 100% ட்ரூ. நிறைய பேருக்கு பின்ன வார்டு காட்டுங்க, அதை காட்டுங்க, நத்திங். ஒரு ஸ்டாண்டர்டான ஆள் கேட்க போகிறது பாத்ரூம். ஏன்னா ஒரு பாத்ரூமை வந்து ஒருத்தர் வந்து எத்தனை விஷயத்தில் அந்த பாத்ரூம் பாருது. ஒரு கண்ட்ராக்டர் எடுக்க போகிறார், ஒரு கண்ட்ராக்டர் வந்து பார்க்க போகிறது அந்த பாத்ரூமை தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் 2க்கு வீடு வாங்க போகிறோம், ஒரு பாத்ரூமை தான் பார்ப்பார். புதுசாக வீடு வாங்க போகிறோம், பாத்ரூமை தான் போயிட்டு பார்த்தான்னு வாங்குவார். அதே மாதிரி நாங்களும் மாக்களை காட்டுறது, எங்களோட பாத்ரூமை பாருங்கள் தான் நாங்களும் மாக்களை காட்டுறது. 3 மாடி 4 மாடி 5 மாடி நத்திங் இன்னும் செய்யலாம். நிறைய பேர் வடிவாக கட்டிருப்பாங்க, பட் அந்த பாத்ரூம் பக்கா குப்பையாக இருக்குமே, அதில் நீட்னஸே இருக்காது. ஒரு கண்ட்ராக்டரில் தரமான ஒர்க்கை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அவர் செஞ்ச பாத்ரூமை மட்டும் பாருங்கள். அவர் செஞ்ச பாத்ரூமில் தான் எல்லா ஒர்க்குமே இருக்கும். ஒரு வீடு கட்டிடலாம், என்ன வீடு கட்டலாம், டைலை பதிக்கலாம், இதை பதிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி போடலாம், ப்ளம்பிங் போடலாம், நத்திங்.
செய்யும். பட் இந்த பாத்ரூமை கட்டும்போது ஒரு வீட்டுக்கு என்னென்ன நாங்கள் விஷயம் செய்வோமோ அதை விட பல மடங்கு விஷயங்களை வந்து நாங்கள் அதை பாத்ரூம் செய்யும். நான் ஒரு வீடு கட்டும்போது ஒரு சிங்கிள் ஸ்டோரி வீட்டுக்கு நான் கொடுக்குற கொட்டேஷன் 45 பக்கத்தில் இருக்கும். ஆனால் நான் பாத்ரூம் கொடுக்குற கொட்டேஷன் வந்து 43 பக்கத்தில் இருக்கும். ஏன், நாங்கள் பாத்ரூமில் செய்யலை எல்லா ஒர்க்கையும் தான் அந்த வீட்டுக்கும் செய்ய போகிறோம். வீட்டுக்கு செய்கிற எல்லா ஒர்க்கையும் வந்து நாங்கள் பாத்ரூமுக்கு செய்ய போகிறோம். ஆனால் பாத்ரூமில் அதை விட எடிஷனலாம் செய்ய போகிறோம். ஒரு பாத்ரூமில் செய்கிற எல்லா ஒர்க்கும் மேக்ஸிமம் என்ன டைல், அது ஃப்ளோர் டைல், வால் டைல், அதுக்கப்புறம் என்ன பிளம்பிங் போகிற சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், சீலிங், ரூஃப், இப்படி எல்லா விஷயமும். அதாவது ஒரு பாத்ரூம் ஒருத்தர் நல்லா கட்டுவாராக இருந்தால் அவர் வந்து கட்டாயம் வீடை கட்டாயம் கட்டுவார். அப்படித்தான் இந்த பாத்ரூம் வந்து இருக்கணும். இப்போ நாங்கள் பாத்ரூம் வந்து என்னென்ன இருக்குது, எப்படி கட்டியிருக்கணும்னு சொல்லி வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம். ஓகே, சரி, ஓகே, பாத்ரூமில் வந்துட்டேன். என்ன செய்ய போகிறோம்? கட்டாயம் பெயிண்ட் இருக்கப்பட்டு சொல்லி கட்டாயம் இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒரு நீட்டாக இருந்தால் பக்கா நீட்டாக இருக்கும். இல்லாட்டி இதில் விதவிதமான மெனிக்கையை வந்து நாங்கள் போடலாம். அதுக்கப்புறம் கொமட் வந்து நல்லாவே இருக்கணும். கொமட் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கணும். சும்மா லோக்கல் ஸ்டாண்டர்ட் தான் போடுவோம். இதை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இதோடய இந்த சிஸ்டனோடைய வாரனோட எடுத்துக்கிறோம். இந்த ப்ரெஷர் அமுத்துனா அந்த ப்ரெஷர் வர தண்ணி போகிற ஸ்பீடு வந்து சரியான ஸ்பீடாக இருக்கணும். அப்போ தான் அது 100% பர்ஃபெக்டாக இருக்கும். போயிட்டு அடைச்சி வர லேட்டாவது அதனால ஓகே இருக்காது. இதை வந்து நாங்கள் திறந்தோம்னா சும்மா தண்ணி சும்மா பபா மாதிரி போகணும். நாங்கள் காலையில் நாங்கள் ப்ரெஷ் பண்ணி தெரிக்கும் போது தெரிக்கக்கூடாது, எங்களுக்கு தெரிக்கக்கூடாது. அழகாக போனால் அந்த இடத்துல போகணும், போய் பட்டு தெரிக்கக்கூடாது. அதுதான் 100% பர்ஃபெக்டான போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் 2 களி இருக்கும். இதில் ஒரு களி நாங்கள் பிட்டட் மேபி யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி இதிலையும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று எங்களுக்கு வந்து இந்த ஷவருக்கு போகிற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்க போகுது. அதுதான் பர்ஃபெக்டாக இருக்க போகுது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கும் நாங்கள் சில 1000 ஒன்று வச்சிருக்கிறோம். இது வந்து எங்களோட பாத் ஏரியா மட்டும்தான். இது ஒரு எங்களோட வெட் ஏரியா, அதாவது மாடர்ன் பாத்ரூம் வெட் அண்ட் ட்ரை ஏரியா இருக்குது. அங்கே ட்ரை இங்கே வெட்டுக்கு மேலே தான் என்ன செய்யலாம், இதை நாங்கள் பிறகு டெம்பர் கிளாஸ் ஒன்று போட்டு மறைச்சி விட்டா உள்ளுக்கு மட்டும் தான் நாங்கள் ட்ரையாக இருக்கிறோம். வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னும் செய்யறதுக்கு இது வந்து நாங்கள் நார்மலாக தான் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு இதில் ஒரு ஹேண்ட் ஷவர் ஒன்று வரும். இப்போதைக்கு நாங்கள் டெம்பரரியாக போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஷோப் ட்ரை அது இது எல்லாமே நான் வந்து பிறகு தான் செய்ய போகிறோம். இதில் தண்ணியை திறந்தோம்னு சொன்னால் இந்த ஷவரில் வர ஸ்பீட் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பீட்டாக இருக்கும். அது ஒரு வடிவை வர்ற வடிவு சும்மா பட்டும் படாத மாதிரி கலிக்கு போகணும் தண்ணி. அதுதான் இதை வந்து பாருங்கள் நாங்கள் அங்கே மூவ் பண்ணலாம். அப்படித்தான் இருக்க போகுது. ஹேண்ட் ஷவர் வர போகுது. எல்லா பைப்பையும் திறந்தால் அந்த போகிற இது வந்து அந்த போகிற தண்ணி எவ்வளோ வடிவாக போகுதுன்னு பாருங்கள். கலிக்கு எவ்வளோ வடிவாக போகுது. இல்லைப்பா இதில் ஃப்ளப் இருக்கிறது விளங்குதான் இல்லை, அவ்வளோ நீட்டாக போகுது. இப்போ நான் எல்லாத்தையும் மூட போகிறேன். தண்ணியை மூடி கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வந்து ஓடி சேர்ந்துடும். மோடுதான் இல்லை, எங்கேயாவது நிற்கிதா பாரு, எங்கேயாவது நிற்கிதா, அந்த கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்கா இல்லை. பட் ஆனால் இதில் ஒரு ஸ்லப் இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லை. ஆனால் பாருங்கள் தண்ணியெல்லாம் போய் சேர்ந்து. இதுதான் எங்கள்கிட்ட பக்கா ப்ரொஃபஷனல் போல். அதுக்கப்புறம் இதெல்லாம் டேப்பை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இதுலேயும் ஒரு மெஷர்மெண்ட் போட்டேன்னா இங்கேருந்து 5 ஃபீட்டாண்டா எல்லா பக்கமும் வந்து 5 ஃபீட் தான் இருக்கும். பாருங்கள் 5 ஃபீட் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே 5 ஃபீட் தான் இருக்கும். ஸோ ஆகலாம் இப்படி தான் இந்த இது இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த பாத்ரூமில் போன பிறகு பாத்ரூமில் மேபி இந்த டைல் இருக்கலாம். டைல் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள் இந்த ஷர்ட்டை பாருங்கள். இந்த ஷர்ட் வந்து இப்படி தான் ஸ்ட்ரிக் லைன்ஸ் இருக்குது. இப்படி இருக்கிறதா நான் வந்து வளர்த்தியாகவும் தெரியும். அதே இடத்துல வந்து கொஞ்சம் ஒளியாகவும் தெரியும். இதே வந்து எனக்கு இப்படி இருக்குமா இருந்தால் நான் கட்டையாகவும் குண்டாகவும் தெரியும். அதே மாதிரி இந்த டைலும் இப்படி இருந்தால் தான் இந்த பாத்ரூம் பார்க்க பெருசாக இருக்கும். பழைய காலத்தில் பாருங்கள் இப்படி பிடிச்சிடுவாங்க. இதை திருப்பி இப்படி பிடிச்சிடும். அதை பார்க்க அந்த பாத்ரூம் சின்னதாக காட்டும். குவாலிட்டி லெவல் அதெல்லாம் ட்ரெயின் முடிஞ்சு இப்போ கட்டாயம் இப்படி தான் பிடிக்கணும். அப்போ தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது அந்த பாத்ரூம் வந்து பெருசாக இருக்கும். இந்த பாத்ரூம் வந்து 9/5 தான். பார்க்க 11/6 மாதிரி இருக்கா இல்லையா. ஸோ பார்க்க ஒரு பெரிய பாத்ரூம். ஆனால் உண்மையிலேயே இது ஒரு சின்ன பாத்ரூமே நாங்கள் பெருசாக காட்டுது. பிகாஸ் இது 9/5. இது தான் 100% பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் பிறகு ஒரு எக்ஸ்பாஸ் ஃபேன் கொண்டு போகிறோம். அது பிறகு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நாங்கள் பிறகு ஃபிக்ஸ் பண்ணோம். இங்கே வந்து நாங்கள் ஹோட் போட்டுருக்கு வச்சிருக்கிறோம். ஸோ இங்கே எல்லாமே இருக்க போது அந்த சோப்ரே அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மேபி ஓகே. அதுக்கப்புறம் பக்கா ப்ரொஃபஷனல் ஒர்க் என்ன சொல்லணும் சார், இந்த கோடெல்லாம் சும்மா நேராக இருக்கும். இதெல்லாம் நேஸ் மிஷினில் பிடிச்சது. இந்த கோடு இங்கேன்னா இங்கே வரைக்கும் கோடு, இங்கேருந்து கோடுனா இங்கே வரைக்கும் கோடு. மேலே போயிட்டு முட்டணும். நிறைய பேர் வந்து இதில் நிப்பாட்டுவாங்க. நோட் ஒர்க் அதெல்லாம் பர்ஃபெக்ட் இல்லை. சில பேர் இதோட நிப்பாட்டாங்க. ஏன் மேலே சரியாக செய்யலாம், மேலே செய்ய கஷ்டம். அதை வெட்டி 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 மேலே லைன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த லைன் வந்து கட்டாயம் 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அது சில பேர் நாங்கள் முட்ட மாட்டாங்க. இதோட நிப்பாட்டிடுங்க 2 நீ கெட்டு விடுவாங்க. ஏனென்றால் அதில் பிள்ளை இருக்கும் செய்கிறது கஷ்டம். அதுதான் சில பேர் செய்கிறது. ஆனால் கட்டாயம் கொண்டு போய்ட்டு சில பேர் முட்டுற ஒர்க் தான் பார்க்கவே பக்கா 100% பர்ஃபெக்டான ஒர்க்னு சொல்லலாம். அடுத்தது இந்த கோனர் இருக்கலாம். இதெல்லாம் யார் வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம். நாங்களாம் மெயினாக செக் பண்ணுறது வைட் அண்ட் பில்டர்ஸ் எல்லாம் மெயினாக செக் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கிளைண்ட், ஒரு ஸ்டாண்டர்டான கான்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல் என்ன செய்யணும்னு சொல்லணும். கட்டாயம் அந்த எட்ஜஸ் கோனர் தான் பார்ப்பாங்க. இந்த கோனரை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. இந்த கோனரை பாருங்கள். ஏதாவது ஒரு பிள்ளை கண்டுபிடிக்கணும். அந்த வந்து கோனர் இப்படி தான் இருக்கணும். இந்த கோனர் அதுக்கப்புறம் இந்த முட்டுற இடம் இருக்குல்ல, இப்படி வந்து முட்டிட்டு சில பேர் பார்த்தா இப்படி முட்டி விடுவாங்க. இந்த இது இப்படியே தெரியும். இல்லாட்டி இப்படி வரது இப்படி தெரியும். இந்த இது இப்படி முட்டுற மாதிரி தெரியும். இப்படி இருக்கிற மாதிரி இப்படி தெரியும். இந்த இது விழா தெரியும். இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டான ஒர்க் இல்லை. இதை வந்து 45 வெட்டி இப்படி நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். தான் 100% பக்கா ப்ரொஃபஷனல். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் எப்படி நாங்கள் இங்கே வர டைலும் 45 லேசுப்பட்டவே இல்லை. லேசுப்பட்டு நாங்கள் சொல்லலாம் செய்யலாது. 100% ப்ரொஃபஷனலாக டைலில் மட்டும்தான் அதை வடிவாக செய்வாங்க. சோமலாக செய்வேன் எவனாலையும் இப்படி பர்ஃபெக்டாக செய்யலாது. ஸோ இந்த ஒர்க் செஞ்ச இந்த டைலருக்கு மிக 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 பெரிய நன்றிகள். பாருங்கள் ஒரு சின்ன டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள். இங்கே அது இப்படி வெட்டும்போது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. வெட்டையில் அது டைல் போகும், கை வாங்கும்.
கை நடுங்கும், கஷ்டம். அதையும் தாண்டி செய்கிற ஒரு 10-15 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த இதான் வந்து நேற்று வந்து சொன்ன செய்யலாம், கஷ்டமே இல்லை. பட் செய்ய கை நடுங்கும், வெட்டும், காயம் படும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒர்க் பாருங்க, இந்த 45 ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி தான் எங்கள் ஒர்க் வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், இதில் நாங்கள் ஒரு போர்டர் டைல் ஒன்று கொண்டு இருக்கணும், பார்க்க வடிவாக இருக்குது. ஓகே யூஸ், இப்போ ஒருத்தர் வந்து வீடு கட்டி முடிச்சுட்டேன், கான்ட்ராக்டர் வந்து வீடு கட்டிட்டு ஒரு கம்பெனியாக கான்ட்ராக்டாக போயிட்டாங்க. கடைசியில் எங்கே நம்ம பிரச்சனை வரும், இந்த பாத்ரூமில் தான் பிரச்சனை வரும். பாத்ரூமை யூஸ் பண்ணுறது மூலமாக அது தண்ணி போகுதில், தண்ணி போட்டால் களிக்கு போகுதில், தண்ணி நிற்கிது, தண்ணி அடைக்குது, களி அடைக்குது. அதுக்கப்புறம் எங்களோட பிட்டட்ஸ் அப்புறம் யூஸ் பண்ணும்போது அதில் ப்ரெஷர் கூட வருது, ப்ரெஷர் வருதில்லை. ஆனால் பிட்டட்லாம் சரியாக இருக்கும், நம்ம ப்ரெஷர் சரியாக வரும், கூடையும் வரக்கூடாது குறையும் வரக்கூடாது. அதில் எவ்வளோ ப்ராக்டிக்கல் இஷ்யூ இருக்குது, நம்ம என்ன சொல்ல தேவை. முக்கியமான விஷயம் தெரிஞ்சாருக்கு பிட்டட் வந்து எப்படி இருக்கணும்னு கட்டாயம் தெரியும். அதுக்கு தண்ணி வருதில்லை, பிட்டட் உடையுது, கோமெட்டில் தண்ணி வருதில்லை, தண்ணி எங்கே போய்ட்டு அடைக்குது. வாஷ் பேஷனை பொறுத்த வரைக்கும் தண்ணி வருதில்லை, தண்ணி ஸ்பீடாக வருது, தரிக்குது, என்னால் முகம் கழுவே இல்லை, ப்ரஷ் பண்ண இல்லை, எவ்வளோ பிரச்சனை. அதே மாதிரி வந்தால் பிறகு 1-2 களி இருந்தாலும் அடைச்சா அது எவ்வளோ பிரச்சனையாக இருக்க போகுது. காலையில் வந்து ஒருத்தர் வந்து இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது என்னவா இருக்க போகுது, ஏதாவது வரட்டி அவர் ரேசர் முதல் ஆள் யாராவது கண்டக்டர் தான் நேசுவார். நட வந்தாங்க செஞ்சாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு கறி இல்லை, ஒரு இது இல்லை, நம்ம இது வருதில்லை, ஒரு தண்ணி எங்கேயாவது நிற்கிது, திருப்பி அந்த இது அடைக்குதுன்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனை. ஒரு பாத்ரூம் செய்கிறது வந்து 100% ப்ரொஃபஷனலாக நல்ல எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஒரு பாத்ரூம் செய்யலாம். இவ்வளோ தெரிஞ்சால் தான் பாத்ரூம் வந்து 100% பர்ஃபெக்ட் ஆகும். இல்லை ஜஸ்ட் ஒரு பாத்ரூம் தானே கட்டணும்னு சொன்னால் கடைசி வரைக்கும் உங்களால் பாத்ரூம் வந்து வடிவாக கட்டவே இல்லாது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வைட் அண்ட் பில்டர்ஸ் நாங்கள் பில்டிங் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதை விட 3 மடங்கு பாத்ரூம் கொடுப்பேன். நான் ஒரு பாத்ரூம் செய்யணும், அந்த பாத்ரூம் வந்து செஞ்சு ஒர்க்கெல்லாம் ஓகேன பிறகு, பிளம்பிங் ஓகேன பிறகு தான் அதுக்கு ஒரு இம்ப்ரூவ். அதுக்கப்புறம் பிளம்பிங் செஞ்சு டைல் வந்து சும்மா போய்ட்டு பிடிக்க விடக்கூடாது. பிளம்பிங் செஞ்சு ப்ரெஷர் டெஸ்ட் தெரியும், கிட்டத்தட்ட 3 பார் 4 பார் 5 பார் இருக்கணும். கட்டாயம் 3 பார் இருந்தாலே போதும். ப்ரெஷர் டெஸ்ட் 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா செய்யணும். பிளம்பிங் செஞ்சால் பிறகு ப்ரெஷர் அமுத்தி அந்த ப்ரெஷர் டெஸ்ட்டாக என்ன ப்ரெஷர் அனுப்புகிறோம், நல்ல ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்போ பைப் உடையில்லை, அப்போ பைப் மேக்ஸிமம் ஒரு 3 பார் 4 பார் செஞ்சு ப்ரெஷர் உடையாட்டி கட்டாயம் எப்பையும் காலங்காலமாக 100 வருஷம் வந்தாலும் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் அந்த இது உடையாது. மேபி அது உடைஞ்சா நாங்கள் டைலில் உடைக்கணும், அது உடைக்கணும், இதை கசிது அது கசிது, மற்ற தாக்கல் செய்கிறாங்க, டைல் வசிது, டைலில் கசிதா, மழை உழுதா, மேலே உழுதா, பெரிய கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். அதுக்கப்புறம் மேலே சில போட்ட பிறகு தண்ணி மேலே உழுது, டாய்லெட்டில் இருக்கே இல்லை, கொமர் யூஸ் பண்ணல, மேலே வந்து வலியுது, மஞ்சள் வருது, என்னால் அதுக்கெல்லாம் ஓட்டு பிறகு செஞ்சு 100% பக்காவாக செய்யணும். ஸோ இவ்வளோத்தையும் செஞ்சால் மட்டும்தான் அந்த பாத்ரூம்லாம் இருக்கும். ஒருத்தர் கிளைம் வந்து காலையில் ஈவினிங் ஒர்க் விட்டு முடிஞ்சில் ஒர்க்கு போகிறதுக்கு வந்து கொமெட்டை யூஸ் பண்ணும்போது ஃபீல் ஃப்ரீயாக அந்த கொமெட்டை யூஸ் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அவருக்கும் ஒரு சந்தோஷம். வராரா ப்ரஷ் பண்ணுறா ஓகேயா இருக்காரா, கண்ணாடியை பார்க்குறாரா ஓகே இருக்கா, ப்ரஷ் பண்ணுறா அழகாக ஒர்க் போகிறாரா, வந்தாரா போனாரா, இட்ஸ் ஓகே. இவ்வளோ விஷயங்களும் இந்த பாத்ரூமில் இருக்குது. ஒருத்தர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் கடைசியாக சொல்கிறேன், பாத்ரூம் வந்து ஒருத்தருக்கு நல்லா செய்வாராக இருந்தால் கட்டாயம் அவரை நம்ம இந்த கான்ட்ராக்டை வந்து கொடுங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் ஒர்க்கை போய்ட்டு பார்க்கணுமா, கட்டாயம் அந்த பாத்ரூமை பாருங்கள், ப்ரெஷ்ஷாக பாருங்கள், தண்ணியை போடுங்க, தண்ணியை தராங்க, என்ன மாதிரி ஸ்பீட்னு வந்துட்டு பாருங்கள், பிட்டரை போடுங்க தருங்க, பிட்டர் ஸ்ப்ரே பாருங்கள், பிட்டர் ஸ்ப்ரேயில் எப்படி தண்ணி வந்துட்டு பாருங்கள், இதோட ஸ்ப்ரேயா இல்லை இந்த ஸ்ப்ரே பாருங்கள், இதை விட ப்ரெஷர் கூடுமா குறையுமா, இதை விட இது சரியான ஒரு ப்ரெஷர். ஒருத்தர் நான் இந்த ப்ரெஷருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ரெஷர் வருது. ஷவர் பண்ணால் பார்த்துருப்பீங்க, ஷவரில் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் வருது. ஸோ திருப்பி சொல்கிறேன், உங்களோட ஒர்க் நல்லா இருக்கும், நீங்கள் நல்ல ஒரு வீடு கட்டணும்டா, கட்டாயம் நீங்கள் வீடை பார்க்குறீங்களோ இல்லையா பாருங்கள், முதல்ல பாத்ரூம் பாருங்கள். பாத்ரூம் பார்க்காம நீங்கள் ஒருத்தருக்கு வீடு கொடுத்தீங்கன்னா ஐம் சாரி, நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க. ஆனால் நீங்கள் பார்த்து கொடுப்பீங்களா, ஹேண்ட்ஸ் ஆஃப், நீங்கள் கட்டாயம் நல்லா செய்வீங்க. ஸோ உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது சஞ்சீவன் ஃப்ரம் வைட் அண்ட் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ கிடைச்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி நிறைய கான்செப்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சீவன் ஃப்ரம் வைட் அண்ட் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். தேங்க்யூ.